சுமார் 5000 விவசாயிகளிடம் பாரம்பரிய நெல் விதைகளை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது தேசிய நெல் திருவிழா. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். நமது முன்னோர்கள் தலைமுறை தலைமுறையாக கைமாற்றி கொடுத்த பாரம்பரிய விதைகளே விவசாயிகளின் பேராயுதம். அந்த முழக்கத்துடன் நெல் மீட்பாளர் நெல் ஜெயராமனிடம் ஒரு பிடி பாரம்பரிய விதை நெல்லை கொடுத்து தேசிய நெல் திருவிழாவை இயற்கை வேளாண் அறிஞர் நம்மாழ்வார் தொடக்கி வைத்தார். அவர்கள் இருவரும் மறைந்தாலும் முன்னோடி உழவர்களின் வழிகாட்டுதலின்படி உலக புகழ்பெற்ற தேசிய நெல் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் மாட்டு வண்டியில் நம்மாழ்வார் நெல் ஜெயராமன் புகைப்படங்கள் நெல் கோட்டை வைத்து அவற்றை காய்கறிகளால் அலங்காரம் செய்து உழவர்கள் ஊர்வலமாக வந்தனர். திருத்துறைப்பூண்டி உழவர் சந்தையில் தொடங்கிய இந்த ஊர்வலம் தேசிய நெல் திருவிழா நடக்கும் இடத்தில் நிறைவடைந்தது. பாரம்பரிய நெல் சாகுபடியில் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட விவசாயிகள் இந்த நெல் திருவிழாவில் கலந்து கொண்டனர். நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் நடத்திய இந்த தேசிய நெல் திருவிழாவில் 174 ரக பாரம்பரிய நெல் காட்சிப்படுத்தப்பட்டது. இதனை விவசாயிகளும் கல்லூரி மாணவிகளும் வியப்புடன் பார்த்தனர். இங்க பல்வேறுபட்ட நெல் வகைகள்லாம் இருக்கு. அதை பாக்குறதுக்கு எங்களுக்கே ரொம்ப வியப்பா இருக்கு. இங்க சிறுதானியங்கள் வகைகள், இயற்கை உணவுகள், அப்புறம் எண்ணெய் இல்லாமலும் அடுப்பு இல்லாமலும் சமைக்கிற உணவுகள், அது எல்லாமே இங்க வந்து பாக்குறோம். அதே மாதிரி நம்ம இயற்கையில வந்து முன்னோர்கள்லாம் பயன்படுத்தின காப்புகள், வளையல்கள், அதெல்லாம் வெறும் நம்ம பார்க்காத விதமா இங்க எல்லாம் புதுசு புதுசா இருக்கு. முக்கியமா நம்ம உடம்புல நோயற்ற உடலை உறுதி செய்வது பாரம்பரிய அரிசி வகைகள் தான். அந்த அரிசி வகைகளை நீர்வாரெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கணும். தேடி தேடி குடிங்க. நாங்கெல்லாம் தேடி தேடி குடிச்சுதான் இந்த விதைகள் எல்லாம் கொண்டு வந்து விவசாயிகளுக்கு அறிமுகம் பண்ணியிருக்கோம். அதை விவசாயிகள் பயிர் பண்ணி வச்சிருக்காங்க. அதை விஷயம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. நுகர்வோர் சாப்பிட ஆரம்பிக்கணும். நுகர்வோருக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டாதான் இந்த இயற்கை சார்ந்த விஷயம் மக்கள்கிட்ட பரவும், நம்ம சந்ததிக்கு போவோம். நோயற்ற உடலை நாம உறுதி செய்யலாம். நம்ம நோயற்ற உடலை உறுதி செஞ்சாதான் நம்ம சந்ததி வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கு நாம நன்றி இல்லாத உணவை தேடணும். தொடர்ந்து சிறப்பான முறையில நன்மை இருக்கிறது. பல விவசாயிகள் இயற்கை முறையிலே சாகுபடி செய்வதிலே மும்முரம் காட்டி வருகிறார்கள். அதற்கான அரசும் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறது. இருந்தாலும் மக்களிடத்தில் இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் உண்மை. பல விவசாயி சேர்ந்துருக்குது. தொடர்ச்சியா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இங்க வர விவசாயிகள் எல்லாருமே 2 கிலோ விதைகள் கொடுக்குறாங்க பாரம்பரிய விதைகள். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விதைகளை தேடுறாங்க. எங்க ஊர்ல வந்து இந்த கருப்பு இருந்துச்சு, மாப்பிள சம்பா இருந்துச்சு, மல்லி இருக்கு, இதெல்லாம் சொல்லி வர்றாங்கன்னா அந்த விதைகள் இங்க கிடைக்கும் சார். அவங்களுக்கு வருஷத்துல ஒரு நாள் இங்க வாங்க, எந்த நெல் வேணாலும் இங்க கிடைக்கும், நீங்க வாங்கிக்கலாம். காசு கிடையாது, விதையா வாங்கிட்டு அடுத்த மதிய விதையா தேர்ந்துருங்க அப்படின்ற முறையில கொடுத்துருக்காங்க. இது அடுத்த தலைமுறைக்கான விதையை பாதுகாக்கிறதுக்கும் அவங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துக்கான ஒரு நிகழ்வா இருக்கு. மேலும் சுமார் 5000 விவசாயிகளுக்கு தலா 2 கிலோ பாரம்பரிய நெல் விதையும் 5 விவசாயிகளுக்கு உம்பளச்சேரி நாட்டு இன கன்றும் வழங்கப்பட்டது. நெல் திருவிழாவில் விவசாயிகளின் தற்போதைய நிலை பற்றி சிறுமி பேசியது பலரையும் யோசிக்க வைத்தது. ஒரு சட்டை தயாரிக்கும் நிறுவனம் இன்னொரு சட்டை தயாரிக்கும் நிறுவனத்துக்கு போய் சட்டை வாங்குவதற்கு வரிசையில் இருப்பதில்லை. ஆனால் அரிசியை இணைத்து தரக்கூடிய விவசாயி இலவச ரேஷன் அரிசி வாங்குவதற்கு ரேஷன் கடையில வரிசை அடித்து கொண்டிருப்பவன் நம்மை மட்டும்தான் அரசியல் கொண்டிருக்கிறது. அவன் விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு அவனால் விளைவிக்க முடியாத ஒன்று நம் நாட்டில் இருக்கிறது. நெல் திருவிழாவில் பேசிய தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, டெல்டாவில் பாரம்பரிய நெல் ஆராய்ச்சி மையமும் இடம் தேர்வு செய்து கொடுத்தால் நெல் ஜெயராமனுக்கு திருவுருவ சிலையும் அமைக்கப்படும் என்றார். அடுத்த ஆண்டு இந்த விழாவிற்கு வரும்பொழுது நீங்கள் எல்லோரும் பணத்துக்கு ஒரு திருவுருவ சிலைக்கு நீங்கள் மாலை அணிவித்து வளர்க்க செய்து தருகிறோம் என்ற
வாக்குறுதியை தெரிவித்து அறிவித்து நமது முன்னோர்கள் தலைமுறை தலைமுறையாக கைமாற்றி கொடுத்த பாரம்பரிய விதைகளை மரபு மாறாமல் அடுத்த தலைமுறைக்கு சேதாரம் இல்லாமல் கொடுக்க வேண்டியது நாம் ஒவ்வொருவரின் தலையாய கடமை. இவற்றை ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக எடுத்து கூறியிருக்கிறது இந்த தேசிய நெல் திருவிழா. சத்தியம் செய்திகளுக்காக திருவாரூர் மாவட்ட செய்தியாளர் ஜெய்விந்துடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.